ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேஎம்ஏ vlog. ஜேஎம்ஏ vlogல நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறது ஒரு பழமையான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். எப்படின்னா இப்போ நிறைய பேர் அதை விரும்ப மாட்டினோம். இந்த இப்போத்த ஜெனரேஷனில் இருக்கிற ஆட்கள் அதை விரும்ப மாட்டினோம். பழையகாரருக்கு தெரியும். ஏனென்னா இந்த ரெசிபி எங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபஸ்ட்டு எங்களோட அப்பாவுக்கு பிடிக்கும், எங்களோட வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் அதை விட கூட பிடிக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நான் அதுதான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். எப்படிலாம் செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன ரெசிபி என்ன இன்றைக்கு நாங்கள் பழங்கஞ்சி செய்ய போகிறோம். பழங்கஞ்சிக்கு தேவையானது நாங்கள் ஏற்கனவே பழைய சோறு எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கே வெங்காயம், பச்சை மிளகாய், இங்கே ஒரு அளவான லெமன், இதில் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதுக்குள்ளே போட போகிறோம். ஏன்னா பழைய சோத்துக்கு நாங்கள் என்ன செய்திருப்போம், நைட் தண்ணி ஊற்றி வச்சுனாங்க. தண்ணி ஊற்றி வைக்கிறதால அதுக்கு உப்பு இதாக இருக்காது. நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு தேசிக்காய் அப்படியே வெட்டிட்டு இப்போ இதை பால் விட முன்னா கையாலே பிணைவோம். அப்போதான் இந்த வெங்காயத்தில் இருக்கிற உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் புளியெல்லாம் இந்த சோத்துல நல்லா இப்படி குழச்சி சாப்பிடும் போதே நல்லா ஊறுகாய் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பெல்லாம் போட்டு வடிவாக குழச்சிட்டு நிறைய பேர் தயிர் விடுவினோம். தயிரை விட தேங்காய்ப்பால் நல்லா இருக்கும். இது கட்டிப்பால். கட்டிப்பால் இது கட்டிப்பாலை விட்டுட்டு நாங்கள் நிறைய தண்ணி பால், இது 2ஆம் பால் ஃபுல்லாக பால்லே கரைச்சா நல்லா இருக்கும். தயிர் தான் நல்லா குளிர்மைக்கு. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், தேங்காய் பால் போடுறோம். தேங்காய் பால் மட்டும் நிறைய பேர் கரைக்கிறது. இப்போ நாங்கள் கஞ்சியெல்லாம் கரைச்சிட்டோம். இதுக்கு ஸ்பெஷலாக ரெசிபி என்னென்னு கஞ்சி குடிக்கும்போது பாருங்க, கஞ்சி இப்போ ரெடி. இப்போ நாங்கள் கஞ்சி கரைச்சி வச்சிருக்கிறோம். கஞ்சியோட சேர்த்து மாங்காய் ஊறுகாய் கருவாடு சுட்டு வச்சிருக்கோம். இது மிக்ஸ் ஊறுகாய் ஆச்சி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இங்கே நாங்கள் மிளகாய் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கிறோம், கருவாடு வச்சிருக்கிறோம். இங்கே ஒரு நாள் குடிக்க ரெடியாக இருந்து கொண்டு பாதி குடிச்சு முடிஞ்சுது. இது சுட்ட கருவாடு, இது நெருப்புல போட்டு சுட்ட கருவாடு. இதுவும் மிளகாய் சுட்டு உப்பு தண்ணியில போட்டு எடுத்து ஊற வச்சிருக்கிறோம். இருக்கும். சாப்பிட போகிறோம். இந்த கருவாடை என்ன செய்யணும், இந்த ஊறுகாயில் அப்படியே தோய்ச்சி போட்டு ஏதோ சோறு வார மாதிரி எடுத்துட்டு எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த ஊறுகாய் கருவாடு எங்களோட அப்பாவுக்கு கூட பிடிச்சது இந்த சுட்ட மிளகாய் தான். ஓகேதா? சுத்த மிளகாய் சுட்ட கருவாடும் ஊறுகாய் கிட்ட எதுவுமே இல்லை. இந்த சாப்பாடு எங்களோட எல்லாருக்குமே பிடிச்சது. அப்பா அம்மால இருந்து எங்கள்ல இருந்து முழு பேருக்குமே பிடிச்ச ஃபேவரட். எங்களுக்கு இந்த சாப்பாடு சொல்லி தந்தது எங்களோட அப்பா.
என்னங்கட அப்பாவுக்கு அது பிடிக்கும். பழைய கஞ்சி இப்படி எல்லாம் கரைக்க சொல்லி தந்து எங்க அப்பா முதல் கரைச்சி தந்தவர் அதை பார்த்துட்டு தான் நாங்க கரைக்க ஒழிக்கிட்டு நாங்க. லனிப்பாட்டுக்கு எப்படி பிடிக்கும்? பாலும் தயிரும் மட்டும் கரைக்கலாம். பார்த்துருப்பீங்க. இதுதான் இன்னைக்கு எங்களுக்கான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதே நாங்க அடுத்தது என்ன சாப்பாடு செய்யணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சா கட்டாயம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.